விஜய் வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு, ஒரு ஆளை வந்து ஒரு பொசிஷன் கொண்டு வர்றாருன்னா அவர் ஸ்டடி பண்ணாமல் பண்ண மாட்டாருங்க. ஆதவ் அர்ஜுனா மேலே வரக்கூடிய அட்டாக்கு எப்படியாவது அவரை வந்து சாட்சியன்றத நடக்கிற முயற்சி ஒன்று குடும்பம். ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து பேசுகிற ஒரு அரசியல் கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு அதனால் தங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. கட்சியை வந்து விஜய் வந்து ஆதவ் அர்ஜுனா கிட்ட வந்து அடமானம் வச்சுட்டாரு. அவர் வந்து ஏற்கனவே 10 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர், திமுக வேலை செஞ்சார். அப்போ அது மாதிரியான ஒரு அனுபவஸ்தர் அவர் வந்து தன்னை போன்ற ஒரு புதிய கட்சிக்கு தேவை என்றுதான் விஜய் வந்து திமுகக்கு என்ன கேம் பிளான்னா, ஆதவுக்கு வந்து விஜய் வந்து 2 பேரையும் வந்து சந்தேகப்பட வச்சு பிரிச்சிட்டோம்னு சொன்னால் டிஎம்கே இன்னைக்கு ஏதோ பெரிய தமிழர்கள் மாண்பு, நாங்கள் ரொம்ப வரலாறு, இவங்க வரலாறுலாம் சாக்கடை வரலாறுங்க. நேருவை பற்றி இவங்க சொன்னது, இந்திரா காந்தியை பற்றி நான் அதெல்லாம் பேசினா ஆபாசமாக இருக்கும், பொது வெளியில் பேச முடியாது. விஜய் இன்னைக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அவங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்ப வாழ்க்கை ஒரு வரியில் கடந்து போகிறார் விஜய். விஜயை பொறுத்தவரையில் வேற ஒரு ஆளை உட்கார வச்சு செயல்படுத்த முடியாதுன்றதால தான் அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாரு தவிர இந்த பதவி இந்த இதெல்லாம் மேலே எங்கேயோ போயிட்டாருங்க அவரு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா குறித்து நிறைய இந்த அவதூறுகள்லாம் பரப்பப்படுது. அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவரே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு அமாவாசைன்னு சொல்றாங்க, அரசியல் அமாவாசைன்னு வந்து சொல்றாரு. சொல்றது யாருன்னு பார்த்தா அவருடைய மைத்துனர் வந்து சொல்றாரு. சரிங்க, அந்த அமாவாசை 10 வருஷமா வேலை செஞ்சு தான் திமுகன்ற அந்த உதயசூரியனை உருவாக்கி அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணார்ல. வெறும் பிரசாந்த் கிஷோர் இல்லை, பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்ததே அவர் தான். வந்ததே ஆதவ் அர்ஜுனா தான். 2 வகையாக நான் பார்க்குறேன். ஆதவ் அர்ஜுனா மேலே வரக்கூடிய அட்டாக்கு அவரை வந்து இன்றைக்கி வந்து எப்படியாவது அவரை வந்து சாட்சியன்றத நடக்கிற முயற்சி ஒன்று குடும்பம். குடும்பம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் குடும்பம் இல்லை, அவர் மனைவியுடைய குடும்பம். அவர் மனைவி, அவருடைய அவங்க இவர் மாமனார், அப்புறம் மைத்துனர். இப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து லாட்ரி பிஸ்னஸ்க்காக அவங்க எல்லா கட்சிக்கும் பணம் கொடுக்குறாங்க. இப்போ எலக்ட்ரோல் பாண்ட் சமயத்தில் பாஜகவுக்கு பல 100 கோடியோ 1000 கோடியோ கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பிஸ்னஸ் மேன் பார்வையில் அந்த மார்ட்டின் குடும்பத்தினர் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மாநிலத்தில் ஆள்ற கட்சி, மத்தியில் ஆள்ற கட்சி, இதுக்கெல்லாம் வந்து தாங்கள் குட் புக்ஸில் இருக்கணும், அவங்கள பகைச்சி கொள்ளக்கூடாது. எல்லா வியாபாரியும் எல்லா முதலாளிகளும் அதை தாங்க விரும்புவாங்க. ரைட். அப்போ ஆதவ் அவங்க குடும்பத்தில் மாப்பிள்ளை ஆகிட்டார். அவர் வந்து ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து பேசுகிற ஒரு அரசியல் கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு அதனால் தங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அவங்க பயம் வந்து பிஸ்னஸ். திமுக இதை எப்படி பண்ணுதுன்னு சொன்னால், விஜய்க்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற ஒரு சாலிட் அசிஸ்டண்ட், சாலிட் பேஸ் வந்து இவர் ஆதவ் அர்ஜுனா. பேஸ்ன்ற மீன்ஸு இந்த நியூ டெக்னாலஜியில், இந்த வியூகம் வகுப்பதில், ஏன்னா ஏற்கனவே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் வந்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சிட்ருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே 10 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர், திமுக வேலை செஞ்சதில். அப்போ அது மாதிரியான ஒரு அனுபவஸ்தர் அவர் வந்து தன்னை போன்ற ஒரு புதிய கட்சிக்கு தேவை என்று தான் விஜய் வந்து எவ்வளோ பேர் 2.5 வருஷமாக கேட்டில் காத்துட்டுருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் RAC 1, 2லாம் இருக்குது. எக்ஸ்எம்எல்ஏஸ், எம்பிஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே எல்லாம் இருக்காங்க. ஆனால் யாரையும் அவர் கூப்பிட்டு வச்சுட்டு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ ஆதவ் அர்ஜுனாவை வந்து இன்றைக்கி கட்சியில் ஏதாவது புஷி ஆனந்துக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு கொடுத்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கிறாருன்னா, விஜய் வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு, ஒரு ஆளை வந்து ஒரு பொசிஷன் கொண்டு வர்றாருன்னா அவர் ஸ்டடி பண்ணாமல் பண்ண மாட்டாருங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா தான் நிறைய வந்து பணம் கொடுக்குறாரு, அதனால தான் விஜய் வந்து அவருக்கு வந்து இந்த பதவி வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது கட்சியை வந்து விஜய் வந்து ஆதவ் அர்ஜுனா கிட்ட வந்து அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல. அதாவது விஜய் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டிய பிறகு தான்
ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அப்போ கூட கொஞ்ச நாள் சும்மா தான் இருந்தார். புரியுதுங்களா? அப்போ அவருடைய அந்த அனுபவம், அது அவருடைய அந்த திறமை வந்து தன்னுடைய கட்சிக்கு பயன்பட்டுட்டோன்னு விஜய் வந்து அவரை இணைச்சிக்கிட்டாரு. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதை அவர் நிரூபிச்சிட்டார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போய் இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கேஸ் போடாமல் சுப்ரீம் கோர்ட்டு அணுகாமல் இந்த எஸ்ஐடியையும் ஒரு நபர் ஆணையத்தையுமே இவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அநேகமாக எப்படிலாம் நெரேட்டிவ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு போனதால தானேங்க பெரிய ரிலீஃப் கிடைச்சிது. அப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து அதுக்காக போய் நிறைய வேலை பண்ணார். இது திமுகவுக்கு எரிச்சல் விட்டுது. திமுகவுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜபிள் பர்சன் விஜய் கூட இருக்கிறத அவங்க விரும்பலை. அவர் வெற்றிக்கு அது உதவுது. அப்போ இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு சகல ஆயுதங்களை அவதூறு அரசியல் என்பது சொல்லணுமாங்க? நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணம். காமராஜரை பற்றி இன்றைக்கி இவங்க பேசுகிறாங்க. கர்ம வீரர் காமராஜர் எனக்கு எப்போவுமே ஒரு ஒப்பீனியன் வந்து தமிழ்நாட்டிலே தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சோஃபார் அவர் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த திமுகவினர் அவதூறு அரசியல் எப்படிலாம் போவோன்றதுக்கு காமராஜர்கிட்டன்னு சொல்கிறேன். காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ எலிசபெத் மகாராணி வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. அப்போ புரோட்டோகால் படி சிஎம் வந்து அவங்கள வரவேற்று அவங்களோட காரில் ஒரு இது போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. நான் அப்போ வந்து சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன். காமராஜர் வந்து அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க மகாராணி இல்லையா. அப்போ திமுகவில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கற்பனை 2 விஷயம் சொல்கிறேன் திமுகவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அவதூறு அரசியல் எப்படின்னு இப்போ விஜய் சொல்லிக்கிறார, அதுக்கு நான் சொல்கிறேன் சான்று. அதாவது அவங்க பத்திரிகையில் எழுதுந்து மேடைகளில் பேசுந்து திமுகவினர் அந்த காலத்தில். அந்த அம்மா இறங்கி வந்தாங்களாம் மேலேருந்து. இவரை பார்த்துட்டு ஆர் யூ ரெடினாங்களாம், நீங்கள் தயாரா அப்படின்னாங்களாம் சீஃப் மினிஸ்டர். அவர் உடனே பதப்பதிச்சு எழுந்து நோ ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாடார்னாராம். புரியுதா? ரெடின்ற இங்கிலீஷ் கூட தெரியாத அளவுக்கு தற்கூரி. அவர் தான் 9 வருஷம் சீஃப் மினிஸ்டர். அவர் தான் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தார் இந்தியாவில். இவங்க தலைகீழாக நின்னாலும் திமுகவில் ஒன்றும் கும்மிடி பூண்டிக்கு அப்புறம் ஒன்றும் வேகாது. டெல்லியில் போய் உட்காந்து 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவரை தற்கூரின்னு சித்தரித்தாங்க. ஆர் யூ ரெடின்றாங்க. இவர் வந்து நோ ஐ எம் நாடார்னாராம், ஜாதியை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ அபத்தமான சித்தரிப்பு! இதில் ஏதாவது அரசியல் இருக்கா? அடுத்தது அண்ணாதுரை வந்து இந்திரா காந்தி பிரதமராக காங்கிரஸ் தலைவராக வந்திருக்காங்க. இங்கே வந்து காமராஜர் காலம் தானே அது. காமராஜர் சீஃப் மினிஸ்டரோ இல்லை காங்கிரஸ் பிரசிடெண்ட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேரும் ஒரு கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க. அதை பற்றி அண்ணாதுரை பேசுகிறதோ எழுதுறதோ நான் சொல்கிறேன், நல்லா நினைவு. இவரோ கட்டை பிரம்மச்சாரி, அவரோ கணவனை இழந்த காரிகை, இருவரும் தனி அறையில் நீண்ட நேரம் என்ன செய்திருப்பார்கள்? பேசந்து எழுதுந்துங்க. லோ லெவல் கட்டர் பாலிட்டிக்ஸுங்க. டிஎம்கே இன்றைக்கி ஏதோ பெரிய தமிழர்கள் மாண்பு, நாங்கள் ரொம்ப வரலாறு, இவங்க வரலாறுலாம் சாக்கடை வரலாறுங்க. நேருவை பற்றி இவங்க சொன்னது, இந்திரா காந்தியை பற்றி நான் அதெல்லாம் பேசினா ஆபாசமாக இருக்கும், பொது வெளியில் பேச முடியாது. அதாவது கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறேன். மதுரைக்கு இந்திரா காந்தி வந்தாங்க. அப்போ கருப்பு கொடி காட்டினாங்க திமுக. அப்புறம் அது வன்முறை வெடித்து அவங்கள தாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த பழ நெடுமாறன் இருக்கார, அவர் காங்கிரஸில் மதுரை தலைவராக இருந்தார். அவர் தான் இது பண்ணி காப்பாற்றினார். ஆனால் ஏதோ எங்கேயோ இது பண்ணி ஒரு அடி விழுந்துடுச்சு. அப்போ ரத்தம் ஏதோ அவங்க ஆடையில் பட்டுடுச்சு. அதுக்கு என்ன மாதிரி வியக்கானம் கொடுத்தாங்க தெரியுங்களா திமுகவினர்? அவங்களுக்கு வந்து ஒரு மாதவிடாய் பெண்களுக்கு வர்றது வந்துச்சு, அது இதனால் வரலன்னு விளக்கம் கொடுத்தாங்க. அவ்வளோ ஆபாசமானவர்கள். ஆபாசத்தின் உச்சந்தாங்க திமுக, அவதூறின் உச்சம்தான் திமுக. இன்றைக்கி ஒரு வரியில் கடந்து போகிறார் விஜய். இன்றைக்கி எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அவங்க. அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்ப வாழ்க்கை, இவங்கெல்லாம் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறாங்க. சொன்னார்ல அண்ணாமலை, என்ன சொன்னார்? பாலிடால் பாபுனார எதுக்கு சொன்னார்? உதயநிதியை நமக்கு தெரியாதா? இல்லை சொல்கிறேன், கருணாநிதி அவர்களை பற்றி தெரியாதா? கோர்ட்டில் சொன்னாருங்க கருணாநிதி, என் மகள் கனிமொழியின் தாயினார்.
புரியுதுங்களா? அதனால் நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவதூறாலாம் பேசலை. ஆனால் இவங்க மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு ரொம்ப நல்லவர்கள் போல, நாகரிகமான பண்பட்டவர்கள் போல பேசுகிறாங்களே இன்றைக்கி. இதெல்லாம் இவங்க வரலாறு இல்லையா? இன்னொன்று சொல்கிறேன், ஏன் எமர்ஜென்சியில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டிஎம்கே ஆளுங்களுக்கு கிடைச்சதுன்னா ஜெயிலில், அது காரணம் இவங்க வாய் தான். அதாவது இந்திரா காந்தி வந்து 20 அம்ச திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சியில். அந்த 20 அம்ச திட்டம் என்பது வந்து நல்ல திட்டம் தான். ஆனால் அதை அவங்க ஜனநாயக உரிமைகளை எல்லாம் முடக்கிட்டு, பத்திரிகை சுதந்திரத்தெல்லாம் தடை பண்ணிவிட்டு, ட்ரெயின்லாம் கரெக்ட் டைமுக்கு ஓடி இருக்கும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கரெக்டாக வேலை செஞ்சான்லாம் சொல்லுவாங்க. அந்த 20 அம்ச திட்டத்தில் எல்லாம் நல்ல திட்டங்கள் தான், வரவேற்க வேண்டியது தான். அதை கிண்டல் பண்ணிவிட்டு திமுக ஆட்கள் அந்த நேரத்தில் எமர்ஜென்சியில் அதை டிஸ்மிஸ் ஆகி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன பேசுனாங்கன்னா மேடைகள் தோறும், அந்த காலத்தில் பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் தலைவர் கலைஞர் வந்து 21வது அம்சமாக சொல்கிறார், விதவைகள் மறுவாழ்வு, இந்திரா காந்திக்கு மறுவாழ்வு கொடுப்போம். ஒரு நாட்டின் பிரதமரை நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. இது மாதிரி வந்து கேவலமாக பேசி பொதுவெளியில் அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்கள் ஒரு விடலை பருவத்தில் இருக்கிறவங்களை கவரும் இல்லையா? ஆக இப்படி அரசியல் நடத்தி வந்தவங்க தான் இவங்க. இவங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்தது காரணமே எம்ஜிஆர் போன்ற ஒரு ஃபிகர் தாங்க. அவர் மட்டும் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டு அந்த 67 தேர்தலுக்கு முன்னால் புத்திசாலித்தனமாக அண்ணா அவருடைய அந்த மாவுக்கட்டு ஃபோட்டோவை லட்சக்கணக்கில் தமிழ்நாடு பூரா ஒட்டலைன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அண்ணா ஏன் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடல? அவர் ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டு எம்பி ஆகிட்டார்? அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இல்லை இங்கே வந்தார். அதனால் இங்கே வந்து எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் திமுகவில் பல தலைவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இவங்க எல்லாமே இப்போ கலைஞர் தான் இப்போ திமுகவே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்ப நிதி ஒருவேளை திமுகவில் பெரிய ஆளாக வந்தால் கலைஞர் தான் திமுகவே உருவாக்குனார்னு சொன்னார்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவ்வளோ வரலாறை மறைச்சிட்டாங்க, வரலாறை இருட்டடி பண்ணிட்டு ஒரு குடும்பத்தின் கிட்ட அந்த கட்சியை ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் திராவிட வரலாறு. இதை தான் பேசுவாங்களா அவங்க? இல்லை சார், இப்போ ஆதவர்ஜுனா வந்து விஜய் வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மைத்துனர் வந்து சொல்கிறாரு சார். இப்போ இதெல்லாம் வந்து ஏங்க அவங்க மைத்துனருக்கும் அரசியலுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் ஒரு வியாபாரி. நீங்கள் கூட சொன்னீங்க, வேற ஒருத்தர் கூட ஏதோ ஒரு காணில் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பிஸ்னஸ் லாட்ரின்னு. இப்போ டிஆர் பாலு வந்து சாராய தொழிற்சாலை வச்சுருக்காரு, கனிமொழி அம்மையார் சாராய, ஜெகத் ரட்சகன், இவங்கெல்லாம் வந்து அப்போ அசிங்கமான அரசியலா? ஏங்க ஒரு ஆள் தொழில் பண்ணுறாருங்க. இது வந்து ஆதவர்ஜுனா வந்து லாட்ரி பண்ணல, லாட்ரி பிஸ்னஸ் பண்ணல. அவரே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்கிறாரு சார். டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்ஸ் தான் ஆதவர்ஜுனாவும். தினகரன் கூட சொல்லிகிட்டே தான் இருந்தார், அதிமுகவில் ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் நிறைய இருக்குது என்றுனாரு. இப்போ கடைசியில் அவர் அமமுக ஆரம்பிச்சுட்டு தனியாக போக வேண்டிய. அதாவதுங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆதவர்ஜுனா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக விஜய் கூட சேர்ந்து எமர்ஜ் ஆகிறது ஜெலஸ்ஸு. யாருக்கு? அவங்க குடும்பத்துக்கு. இன்னொன்று என்னென்னா, மத்திய ஆட்சியும் எதிர்க்கிறாங்க, மாநில ஆட்சியும் எதிர்க்கிறாங்க. அவங்களால தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, செல்ஃபிஷ் திங்ஸ் தான், சுயநலம் தான். திமுகக்கு என்ன கேம் பிளான்னா, ஆதவுக்கு வந்து விஜய் வந்து 2 பேரையும் வந்து சந்தேகப்பட வச்சு பிரிச்சிட்டோம்னு சொன்னால், ஒரு ஆள் நல்லா உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு, அந்த உதவி இல்லாமல் பண்ணிட்டா வீக் ஆகிடுவார்ல கொஞ்சம். விஜய் எந்த அளவுக்கு தான் காலில் தான் அவர் நிற்கிறாரு, ஆனாலும் ஒரு ஹெல்ப் பண்ணுற ஆள் இல்லாமல் போனால் அது ஒரு வகையில் குறைதானே. அதுபோல் ஆதவர்ஜுனாவை தாவேக்காலேருந்து வெளியேற்றுவதற்கும் தாவேக்காவில் முக்கியத்துவம் இல்லாமல் செய்வதற்கும் விஜய் சந்தேகப்படும் அளவுக்கு பிரச்சனைகளை கலப்புறாங்க. இதெல்லாம் வந்து எடுபடாது. விஜயை பொறுத்தவரையில் நான் நேராக பார்த்ததில்லை, பேசுனதில்லை, எனக்கு எந்த அனுபவம் இல்லை. ஆனால் நான் அவரை வாட்ச் பண்ணுறேன். அவருடைய நடை, உடை, பாடி லாங்குவேஜ், அவருடைய பேச்சு, இதெல்லாம் ஒரு 2 வருஷமாக க்ளோஸாக நான் வாட்ச் பண்ணுறேன் ஆஸ் அன் அப்சர்வர். அதில் நான் பார்க்குறேன், அவர் ரொம்ப மைனூட் டீட்டெயில்ஸு சேகரித்து தான் இவரை ஸ்டடி பண்ணி தான் கட்சிக்குள்ளே சேர்த்துருப்பார். ஏன்னா இல்லைன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
எவ்வளோ பேர் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு போயிட்டாங்க தெரியுங்களா? காத்திருந்து காலமெல்லாம்ன்ற மாதிரி. அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. விஜயை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்ம் பாலிடிக்ஸ் பண்ண வரல, லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் பண்ண வராரு. அவரை பொறுத்தவரையில் மக்களுக்கு நல்லது பண்ணும். அவர் முதலமைச்சர் ஆகிறது அதெல்லாம் கூட 2ஆம் பட்சமாக தான் இருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கணும். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா தான் வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் இதெல்லாம் அந்த தன்னுடைய ப்ளூ பிரிண்டெல்லாம் செயல்படுத்த முடியும். வேற ஒரு ஆளை உட்கார வச்சு செயல்படுத்த முடியாதுன்றதால தான் அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாரு தவிர இந்த பதவி இந்த இதெல்லாம் மேலே எங்கேயோ போயிட்டாருங்க அவர். ரொம்பவே நன்றிகள் சார். ரொம்பவே டீட்டெயில்டாக பேசிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza, shirts and trousers.